தமிழென்று மூன்றிலும் இகபரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் இயலிசை நாடகம் தமிழென்னும் மூன்றிலும் இயலிசை நாடகம் தமிழென்னும் மூன்றிலும் இகபரம் இரண்டிலும் புலவர்கள் வாழ்விலும் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே கமலா சுனையே
இசையமைப்பாளர்களாக இங்கே அழகாக இசைத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் டி அழகேசனன் அவர்களுக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி மோகன்தாஸ் அவர்களுக்கும் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அண்ணன் முத்துராஜன் அவர்களுக்கும் ஜோதி அவர்களுக்கும் இங்கே வள்ளி நியாயமாக வீட்டில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய சக்தி பாரதி அவர்களுக்கும் ஐவருக்கும் இங்கே தமிழ் பிரியர் அன்பு அவர்கள் 200 ரூபாய் அன்பை வாரி வழங்கியிருக்கின்றார். அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் நன்றி. அது வணக்கம். நன்றி. கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. நாளுமே முடிச்சு அன்பு பெழித்து பெருமைப்படுத்திய அன்புள்ளம் அவர்களுக்கு எமது கலைக்குழுவின் சார்பிலும் எங்கள் சார்பிலும் நன்றி கடந்த வணக்கம். எனக்காக அருமை சகோதரர் சரவணன் அவர்கள் கவர் கொடுத்துள்ளார். அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி. எங்களது இசை நாடக சங்கத்தின் சார்பாகவும் நன்றி. கலந்த வணக்கம். கல்வி கடலை கடைந்த அமுதெடுத்து நல்விருந்தாக நாட்டிற்கு அளிக்கும் கவிவாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாளர்களும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இழைத்து நடிக்கும் அமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமாக செய்வது என்பது எளிதல்ல. சகதாரிய விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றரை கொள்வதனால் குறைக்கட்டல் விற்பதுண்டோ? புலவர்கள் தோல் சபையில் புன்கவியாளர் சேர்ந்தால் நலமன்றரை கொள்வதனால் நெவில் வருவ பெரிய குற்றம். சமதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை போய் கலக்கும் பொழுது அது தன் இனம் என்று உறவினர் என்று மேட்டில் கொள்கிறதே தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாய் உங்களிடத்தில் சிறை விரித்து பிறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னை சார்ந்தவரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் அருளாசை பெற வேண்டும். முருகனை, செந்தில் முதல்வனை, மாயோன் மருகனை, ஈசன் மகனை, ஒரு கைமுகன் தம்பியே, என்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்படுவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதாக இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழையும் பாட்டு எடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. ஹலோ, எங்களது அழைப்பை ஏற்று இந்த விழாவில் நடிக்கணும்னு சொன்ன உடனே அருமை சகோதரம் உடனே ஏற்றுக்கிட்டாங்க. கண்டிப்பாக வந்து நடித்து கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி எங்களது அழைப்பை ஏற்று பழைய வேலைப்பழுவின் காரணமாக வர முடியாத சூழ்நிலையில் வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி நடித்து கொடுத்த சக்தி பாரதி அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பிலே பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இங்கே இசையமைப்பாளர்களுக்கு நெடுமரத்தைச் சேர்ந்த அருமை அண்ணன் நமது குடும்பத்திலே ஒருவர் அண்ணன் சரவணன் அண்ணன் அவர்கள் அன்பளிப்பினை வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஆமாம், அவர்களுக்கு நிறையா கொடுங்க. அருமை உடன்பிறவா சகோதரர் சரவணன் அண்ணார்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி. வணக்கம். எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த இசை குடும்பத்தில் சேர்ந்துள்ள அன்பு உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கடந்த வணக்கம். யாருக்கா முருகா, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. உட்காருங்க. சத்தியம் சிவம் சுந்தரம் சரபலம் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன்.
அட வருஷத்தில் ஒரு நாளைக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்தா இல்லை மாதம் 30 நாள் உங்களை எல்லாம் சந்திக்கையில் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். கொடுப்பனை இல்லாமல் போச்சு. சரி, இருந்தாலும் முருகப்பெருமானை வணங்கி விட்டாலும் அவர் தண்டையாக ஊருக்கோர் அவதரமாய் தோட்டம் அளிக்கும் மாறி காளி நீலி திரிசூழி ஆத்தாளை எங்கள் எங்கமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவி அடங்கு காத்தாளை அன்னை இமயவளை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிபுண்டு வெள்ளை கமலத்து வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த தாயே என்று அந்த மீனாம்பிகை வணங்கலாம் என்று கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மயிலும் மயிலே கடம்பவன குயிலே மாதவன் போற்றும் எழிலே பதமலத்தனை பணிந்தோமே அங்கையற்கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீற்றிருந்தால் அந்த மதுரையிலே 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 கொண்டை மூடி அலங்கரித்து கொண்டும் கிளி கையில் வைத்து கொண்டை மூடி அலங்கரித்து கொண்டும் கிளி கையில் வைத்து அழுக மொழி உமையால் வீற்றிருப்பார் மதுரையிலே மதுரையிலே மதுரை மதுரையிலே வான்மதி சூடிய கணவர் சுகேசருடன் மாணிக்க தேரினில் மரகத பாவை வந்தார். வான்மதி சூடிய கணவர் சுகேசருடன் வைரமுடி மின்னி மரகத பாவை வந்தாள். வானவர் பூமாரி ஒளித்திடவே தேவகானமும் ஒளித்திட தேவி வந்தாள். மேலோக்கி வந்தார் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 தேன்மலர் சோலையாம் கடம்பவனம் மங்கு வானுலாவும் தங்க கோபுரம் எங்கும் போனும். தேன்மலர் சோலையாம் கடம்பவனம் மங்கு வானுலாவும் தங்க கோபுரம் எங்கும் காணும். தேந்தமிழ் பாவலரின் தேனான கானம் தேவனமே பாவலரும் தேவார கானமும் தேந்தமிழ் பாவலரின் தேவார கானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம். எங்கள் ஆனந்த வெள்ளம் பெருகும் மதுரை மீனாட்சி சன்னிதானம் அந்த அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் ஆட்சி செய்தாள். அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே
மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் இருந்தாலும் குறிஞ்சி நிலத்திலே வேள்விமலை சாலிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தினையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திணைகளுக்கும் சேதாரமன்றி, பறவைகளுக்கும் சேதாரமன்றி, கையில் கவன் கொண்டு வானம்பாடு வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காலம்பாடு விதட்டு என்பது அப்பா இல்ல வந்திருப்பாரோன்னு ஒரு ஆசை. இல்லை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்பா மட்டும் மறந்துட்டு வந்துட்டீங்களே, என்ன நியாயம்? நிறைய அப்பா வந்திருக்காங்கன்றீங்களா? சரி கேட்டு பிள்ளாங்க. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை. எதுக்கு அப்பா ஒரு நம்பிக்கையோட அனுப்பி வச்சிருக்கா தெரியுமா? காரணம் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் வந்திருக்கும் பொழுது எதுக்கு நான் வந்து தகவலை சொல்லி மீண்டும் பாதுகாப்பா இருக்கும். அதனால பாதுகாப்பு உடன் பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது நான் வந்து அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சென்று காட்டுக்கு போய் கண்ணு கட்டமா காவலை பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போய் என்னை விட்டுட்டு வந்துடணும். வீட்டில் ஆமா, முடிஞ்ச அளவுக்கு திருப்பத்தூர் விசேஷம்லாம் இருக்கு. ஆமாண்ணே, பத்திரிக்கை கொடுக்கணும். அதனால சீக்கிரமா அந்த கண்ணனை காணலாம் என்று அருவம் உருவமாகி அனாதியா பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி புழம்பதோர் மேனியாக கொண்ட கருணைக்கு ஒரு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுலன் உதித்தனன் முழுகம் என்று சொல்லாதே உதித்த எம்பெருமானை காண்பதற்காகவே 5 வயசுல இருந்து காத்துட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் வயசுலேவா? ஆமா, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த முருகனுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு முறையாவது என்னுடைய விழிகளுக்கு தென்படுவார் என்று வழி மீது விழி வைத்து அணிதனமும் காத்துக்கொண்டே இருக்கிறேன். கந்தன் வர வேண்டும். இன்னைக்கு பார்க்குற இடமெல்லாம் எனக்கு முருகன் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன் அப்படி பேசப்படவுள்ள முன்ன உட்காந்து எப்படி தெரியாதா? அப்பேற்பட்ட கந்தனை நினைத்து எப்படியெல்லாம் என்னுடைய ஆசை சொல்லலாம் என்று மீண்டும் கந்த கடவுளை வணங்கலாம் என்று ஆசைதான். இருந்தாலும் ஒரே சாமி பாட்டு பாடலாம் நம்மளுக்கே கோபம் வந்துடும். ஆமாம், இருக்கட்டுங்க. எத்தனையோ ஊர்களில் சென்று ரசிகர்களுக்கு முன்னாடி வேலை செய்வதை காட்டிலும் நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதை காட்டிலும் நடிகர்களுக்கு முன்னாடி நின்று பேசுறதாப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. இல்லைன்னா நம்ம தெரியாது, இல்லை பாவம், எனக்கு தெரியவே தெரியாது. அதனால இந்த முருகனுக்கு மாமனான அந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனை வணங்கலாம் என்ற ஒரு ஆசையோடு இப்பெல்லாம் பக்கமேளத்தை சந்திக்கும் பொழுது தான் எதையாவது பாடணும்னு ஒரு ஆசை. அதனால உங்களையெல்லாம் வச்சு நான் முதல்ல இல்லை அப்படி கிடையாது, நான் அரங்கேற்றம் பண்ணிக்கலான்னு ஒரு ஆசையோட தான். ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாதனின் நாமம் வந்ததம் சொல்லடி. ஸ்ரீரங்கநாதனி பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாதனின் நாமம் வந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென் பங்கு நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கி நீ சூடி. இன்பம் பொங்கும் தென் பங்கு நீராடி என்ற தோழ நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கி நீ சூடு தெய்வ பாசுரம் பாடடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் நாமம் வந்ததம் சொல்லடி, ஸ்ரீதேவி ரங்கநாதனின் நாமம் வந்ததம் சொல்லடி. கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் செங்கனி மேலாடும் தாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் நாட்டி வைத்தனர் ஆலயம். அம்மாடி என்ன சொல்லுவேன் கோயில் கோபுரம் ஆயிரம் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் சொல்லடி, ஸ்ரீதேவி ரங்கநாதனின் நாமம் சந்ததம் சொல்லடி. கன்னடம் தாய்
பாதம் வந்தனும் செய்யணி ஸ்ரீதேவி ரங்கநாதனின் நாம வந்ததும் சொல்லடி இன்பம் பொங்கும் தங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் நாம வந்ததும் சொல்லடி ஸ்ரீதேவி ரங்கநாதனின் பாதம் வந்ததும் சொல்லடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் சொல்லடி ஸ்ரீதேவி ரங்கநாதனின் நாமம் வந்ததும் சொல்லடி. இப்படியெல்லாம் நேரத்தோடு நடந்து கொண்டாலும் நம்மளுடைய காலத்தை நேரத்தை மனுசெலுத்த நான் மட்டுமா காவலுக்கு செல்ல வேண்டும் அல்ல தனியா யார் வர்றது? எப்படியெல்லாம் செல்லமா 5 வயசுல இருந்து இப்படி வளர்த்துக்கிட்டு வராங்களே. செல்லம்மா செல்லம்மாள் என் பேர் வள்ளி. அப்பேற்பட்ட செல்லமாக கொஞ்சி அப்படின்னு பேர் பெற்ற வளர்த்து வர இறங்க ஸ்ரீரங்கம் பயன்படுத்துறாரு. போங்கண்ணே அண்ணே இறங்க உட்காருங்கண்ணே. இப்படி ஒரு பக்தி பரவசத்தை நான் பார்த்ததே இல்லையே. என்ன பயந்துட்டியாமா? இங்க இருங்க. நிஜமாலே பயந்துட்டு நாங்க மாதிரி ஆளா இருந்தா அவர் வர மாட்டாரு. ஏன் உங்களை பார்த்து போது நிப்பாட்டுங்க. ஏமா காட்டுல இதெல்லாம் சகசம் அதெல்லாம் காட்டுல ஓ இதெல்லாம் காட்டுக்குள்ள போனாலும் யாராவது வந்துகிட்டே இருக்காங்க பாருங்க. சரி இருக்கட்டும், எல்லாரும் காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள் கூட பயம் கிடையாது. நாட்டுக்குள்ள இருக்கிற ஆளை பார்த்தா தான் பயம். வேற பக்கா சூப்பர் பிகரா வந்து நிக்கிறிய, அப்புறம் எப்படி வராம இருப்பாரு? அண்ணன் தம்பி மாதிரி பேச சொன்னா வேற மாதிரி பேசுறது பாரு. இப்படியெல்லாம் ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க? சரி இருக்கட்டும், எல்லாரும் அந்த முருகன் நினைத்து அவனுக்கான பெயர்கள் கார்த்திகேயா என்று ஒரு பெயரும் உண்டு. 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர்கள் கார்த்திகேயன் என்றும் 6 உருவத்தையும் ஒரு உருவமாக சேர்த்தனால் ஒரு முருகன் என்றும் அழைத்த அந்த கந்தனை அது என் டார்லிங். நான் பார்க்கவே இல்லை, எவ்வளோ நேரம் கழிச்சு எனக்காகவே காத்து அடிக்காரு வந்திருக்கலாம்ல. மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே, விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே, முத்து முத்து சுடரே சுடரே தொடும் ஏங்கிடம் மரங்களையே, வண்ண வண்ண கதிரே கதிரே தொடும் ஆயிரம் முத்து முத்து சுடரே சுடரே தொடும் ஏங்கிடம் மரங்களையே, வண்ண வண்ண கதிரே கதிரே தொடும் ஆயிரம் சுகங்களையே, மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே, விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே.
சுடரே தொடும் ஆயிரம் சுடர்களே முத்து முத்து சுடரே சுடரே தொடும் ஏங்கிடும் மரங்களே வண்ண வண்ண கதிரே கதிரே தொடும் ஆயிரம் சுடர்களே மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே. என்னங்க உங்களுக்கு என்ன வீக்க வடியாம இருக்க என்ன காரணம்? ஏம்மா, என்னம்மா? ரொம்ப அடி கொஞ்சம் கூட நீங்க அடி கம்மி. அதனால சரிங்க, நான் யார் தெரியுமா? நான் தான் வள்ளியோட தோழி. என்ன வள்ளியோட கோழியா? வள்ளியோட தோழி. வள்ளியோட தோழிங்க. நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோமே. ஏம்மா, காட்டுக்கு எதுக்கு விறகு வெட்ட போறீங்களா? இல்லங்க, காவலுக்கு போறோங்க. அடையாளம் காமிச்சிக்கிட்டு போறாப்பா. ஏங்க, நான் மட்டும் போலங்க. நான் போறேன், வள்ளிய மாறுறாங்க, இன்னொரு தோழி பொண்ணு வர்றா தெரியுமா? இத்தனை பேருமா போறீங்க? ஆமா என்னம்மா சொல்றிய? காவலுக்கு போறேங்க. அவனுக்கு புரியல. நாங்க 2 பேர் வந்ததுக்கு அந்த பாடுபடுத்துறா, நீ நம்ம இத்தனை பேர் போறீங்க. ஏங்க, ஆமா நாங்க 2 பேரும் வந்ததுக்கே இவ்வளவு பெரிய பாடு. ஆமா என்னங்க உங்களை பத்தி நான் பாட்டு பாடட்டா? பாடுங்க. இந்த பாட்டு பாடுனதான் எங்க நாடமே நின்றுச்சு மலையில. அப்படின்னா நல்ல பாட்டு பாடு. மணப்பாறை பக்கம். 3 முழம் மல்லிகைப்பூ. அப்பா வேணாப்பா. என்ன முட்டை சொல்லி கேக்குதையா? அதோட க்ளோஸ். அப்புறம் முட்டை தள்ளி அந்த நாடகம். சரிங்க, அதனால நான் ஒருத்தரை காதல் பண்றேங்க. என்னம்மா? ஏமா நீனுமா? நானும் தாங்க. ஏன் நான் பண்ணப்படாதா? ஏம்மா? நானும் ஒரு பெண் தானே. ஆமா எனக்கு இருமா. என்ன சொல்ற? அடிக்கடி யாவப்படுத்து. அவனுக்கு சந்தேகப்படுறேன். என்ன சொல்ற? காதல் பண்றேன். நீ காதல் பண்றேங்க. யாரு? ஒருத்தரை. யாருமா அந்த ஒருத்தவர்? எப்பா பேஸ் மைக்கில் சொல்லாத, வேற மாதிரி கேளு. ஒருவர். நான் ஒருவரை காதல் பண்றேன். அந்த வேற சொல்லுமா நீ. சொல்லவா? அந்த வேற சொல்லு. என்ன? ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சா, ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சா. ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சா, ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சா. ஒரு தாயாட்ட உன்னை நான் தாளாட்டுவேன், நீனும் மாறார வாரிரோ நான் பாடுவேன். இப்பவும்
நொந்த மனசை கொஞ்சம் தேத்திக்கிறேன் ராசாவே உன் மனசுக்குள்ள இந்த ராசாத்தி இருக்கா ராசாவே உன் மனசுக்குள்ள இந்த ராசாத்தி இருக்கா ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில ரோசா பூவை போல அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே மணிய போல லொல்லு கொட்டி வைக்கோ எங்க வெட்டகத்தில ஆசை பொத்தி வச்சே தின உன் நினப்புல நீயும் இல்லாம நானுமில்ல. ராசாவே இன்னும் தெரியலையா சின்ன ரோசாப்பு இன்னும் புரியலையா அந்த உச்சி மலை தெரியலையா அந்த ஒரு கண்ணாடி தெரியலையா தெரிஞ்சிருந்தும் நீ மறுக்கிறியா இல்ல தெரியாமதான் இன்னும் தவிக்கிறியா பள்ளியற பார்த்த நீ படிக்க பக்கமெல்லாம் போல நான் இருக்க கட்ட கட்ட தாளம் பிறந்திருக்க சட்ட சட்ட மோகம் வளர்ந்திருக்க கொஞ்சிரப்பா தேக நோகுமா கொஞ்சம் கொஞ்சம் காயமாகுமா காயத்துக்கு கழிப்பு பூசவா எப்பமா எப்பமா காத்திருக்கேன் முட்டுத்தான் முட்டுத்தான் ஊத்திருக்கேன் உங்கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படுத்தா நீ நெஞ்சுக்கு ஒரு உறவா உன்னை படுத்தா ஒரு தாயாட்ட உன்னை நான் தாளாட்டுவேன் நீயும் மாறாரோ அறிரோ நான் பாடுவேன் இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன் உங்கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படுத்தா நீ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படுத்தா 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 அடியே ரொம்ப நன்றி அடியே வாடி வெளியில